அந்த இளைஞர் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டால் வந்து டாஸ்மாக் வந்து மூடணும், டாஸ்மாக் எதிராக நான் வந்து முதல்வர்கிட்ட நான் வந்து மனு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி, போலீஸ் வாகனம் எப்படி கிடச்சின்னு கேட்டால் நான் வந்து தண்ணீர் கேன் போடுற வேலை எனக்கு மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது அந்த பாதிப்பை நானும் உணர்ந்தவன்ற அந்த அடிப்படையில் நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. கெட்ட நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. வந்த வழி ஒன்றா சரியில்லாமல் இருக்கலாம், முறையில்லாமல் இருக்கலாம், சரிங்களா. ஆனால் ஒரு முதல்வரை சந்திக்கிறதுன்றது இந்த போதையின் மூலமாக, டாஸ்மாக் கடையின் மூலமாக விற்கப்படக்கூடிய அந்த போதையின் மூலமாக, மதுவின் மூலமாக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுகளை வந்து மழுங்கடிக்க செய்யணும். நீதி அரசுக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அரசு எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரசு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த இளைஞர்களை இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் ரத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண வந்து கள்ளச்சாராயத்துக்கிட்ட இருந்து அப்படியே டாஸ்மாக் ஆகி அப்படியே டாஸ்மாக் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா இப்போ கஞ்சா பெரிய ஐட்டமாக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் வந்து கேள்வி. இந்த கொக்கைன்லாம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தையே இல்லை. இன்றைக்கி வந்து நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன்னா என்னன்னு சொல்லிட்டு போய் தேடுறான். அவங்க பேசியிருக்காங்க. அவங்க எந்த நடிகர்லாம் சொன்னாங்களாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சொல்கிறது யாருன்னு கேட்டால் விஜய், த்ரிஷா, தனுஷ் இவங்கள சொல்கிறாங்க. கமலஹாசனை விட்டாங்க. ஏன்? இப்போ புரியுதுங்களா? அதுதான் சார், இவங்க ஒரு கூலி படம் தானே சார். வீரலட்சுமின்னா சார் வீரலட்சுமி தான் சார் வீரலட்சுமி சொல்லியிருக்கீங்க. அது வசூல் லட்சுமி. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மரி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் அவர்கள் இருக்கக்கூடிய இல்லத்தில் ஒரு வாலிபர் அவருக்கு இருக்க 3 அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி, அதாவது இசட் பிரிவு பாதுகாப்பையும் தாண்டி அவர் வீட்டுக்குள்ளே மனு கொடுக்கறதுக்காக உள்ள முயற்சி செய்திருக்கார். அவர் சாதாரண ஒரு நபர், ஒரு எந்த ஒரு சோதனையுமின்றி ஒரு முதல் கேட்டில் பாஸ் பண்ணதாகவும் தகவல் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கேள்விக்குறி எப்படி இதில் பார்க்குறீங்க சார்? ஒரு பாதுகாப்பு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகியிருக்கா? நானும் பார்த்தேன் அந்த செய்தியை. எப்படி அந்த சம்பவம் நடந்ததுன்றது நம்ம நேரில் பார்க்காம சொல்ல முடியாது. காவலர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த பக்கம் போகிற வழி தான். தினமும் அந்த செய்தி அந்த பக்கம் நம்ம வந்து மவுண்ட் ரோட்லேருந்து தேனாம்பேட்டை நோக்கி இந்த பக்கம் நந்தனம் வழியாக நம்ம போகிறோம் தான். ரொம்பவும் வந்து அவேர்னஸாக தான் இருப்பாங்க காவலர்கள். எப்படியும் ஒரு 10க்கும் ஒரு மேற்பட்ட காவலர்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருப்பாங்க. பட் என்னென்னா அது வந்து அந்த அந்த ஷாட், அதாவது அந்த கட்டினா வந்து ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக திரும்பிட்டாரா, ஒரு வேளை போயிட்டாரா ஒன்று. ரெண்டாவது அந்த போன வாகனம் வந்து போலீஸுன்ற ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுனால ஒருவேளை வந்து விட்டுட்டாங்களா, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்களா. ஏன்னா 3 அடுக்கு பாதுகாப்புன்றதுனால உள்ளே வந்து காவலர்கள் பணியாற்றக்கூடிய இந்த பையன் வந்து எந்த மாதிரியான உடையில் போனால் இல்லை எப்படி இவங்க வந்து விட்டாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி கூட. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவேர்னஸாக தான் இருந்துருக்கணும். நான் ரொம்பவே அவேர்னஸாக இருந்துருக்கணும். முதல் ஒரு இதுன்னு கேட்டால் அந்த இளைஞர் வந்து வேகமாக போயிருக்கிறாரு, நுழைவாயிலே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. முதல் வீட்டோட நுழைவாயிலில் நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவனக்குறைவு இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் இப்போ வந்து கொஞ்சம் வேகமாக அது பரவிட்டுருக்கு செய்தி. முதல்வர் வந்து ரொம்பவும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அவருக்கே இந்த நிலைமைன்னா மற்ற அமைச்சர்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு இது மாதிரியான வந்து திடீர் தாக்குதல் ஏதாவது நடைபெற்றால் வந்து பல கேள்விகள் வந்து எழுது. நமக்கு காவல்துறையோட நடவடிக்கையை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடணுன்ற நமக்கு அந்த எண்ணம் இல்லை. இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் கைது செய்து உள்ளே இருக்கிறாங்க. ப்ரெஸ் மீடியா பீப்புளெலாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிறாங்க ஃபெனிக்ஸோட அந்த அரெஸ்ட்டில். இப்படி வந்து பல்வேறு வகையான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிருப்தியான ஒரு சூழலில் இந்த ஒரு இளைஞர் வந்து எதுக்காக உள்ளே நுழைஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய தகவல் தான் ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா அந்த இளைஞர் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்னு கேட்டால் வந்து டாஸ்மாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடணும், டாஸ்மாக் எதிராக நான் வந்து முதல்வர்கிட்ட நான் வந்து மனு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி, போலீஸ் வாகனம் எப்படி கிடச்சின்னு கேட்டால் நான் வந்து தண்ணீர் கேன் போடுற வேலை எனக்கு, நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போலீஸாருடைய ஒரு வாகனத்தை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு போலீஸார், அது உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாருடைய வாகனம், அந்த வாகனத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லும் போது இப்படி ஒரு இது போகிற போக்கில் சிரிச்சுட்டு போகிற விஷயம் கிடையாது.
ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு காவல்துறையோட அந்த ஒரு நடவடிக்கை வந்து காலம் காலமாக எதாவது சொல்லுவாங்களே, நல்ல பேர் எடுத்து ரொம்ப நாள் ஆகும், கெட்ட பேர் எடுத்து ஒரு செகண்டில் எடுத்துடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இரவு பகலாக கண்விழித்து டியூட்டி பார்க்குற வந்து ஒரு காவல் அதிகாரிகள் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இந்த பையன் விஷயத்தில் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கிறாங்கன்றது தான் பார்க்குற பார்வை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் எதிராக நான் மனு கொடுக்க வந்தேன் அப்படின்னும் போது, அப்போ டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆழமாக இருக்கா அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருந்திருக்கு. ஏற்கனவே வந்து கனிமொழி அவர்கள் பேசணும் தெரியும். கடந்த காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. இந்த ஆட்சி வந்து ஒரு 500 கடையை மூடி இருக்கிறான்றது நம்ம கவனிச்சிடலாம். அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே இல்லை. அடுத்த கட்டமாக ஒரு 500 கடையை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ சொன்னதுக்காக மூடின மாதிரி இருக்க தவிர, அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த மாதங்களில் கடைகள் மூடுவாங்கன்னா அந்த எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பாதிப்பே இல்லை. அந்த 500 கடையை மூடின கடையெல்லாம் வந்து ஒரு வேளை வந்து விற்பனை ஆகாத கடையா, அதனால் மூடிட்டாங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விற்பனைலாம் வேறு இன்னொரு கடையில் விற்கப்படுதுன்றது தான் பார்க்குற பார்வையாக இருக்குது. இன்னொன்று கேட்டால் கனிமொழி அவர்கள் சொன்னார், இளம் விதவைகள் வந்து அதிகரிச்சுட்டே வராங்கன்னு சொல்லி எடப்பாடி பேரில் சொன்னாங்க. இப்போ அந்த மறு கேள்விக்கு அவங்க பதில் இல்லாமல் நழுவி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதல்வர் வீட்டுக்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பாதுகாப்பு அடுக்குகளையும் கடந்து நேராக வீட்டுக்கே போய் ஒரு மனு கொடுக்குறாருன்னா, அப்போ டாஸ்மாகோட வீரியம் வந்து இன்னும் பிரச்சனையோட வீரியம் இருக்க தான் செய்யுது. இவங்க என்ன தான் வந்து கஞ்சா ஒழிப்பு, இந்த மாதிரி ஜாபர் ஷெரீஃபோட அந்த கைது நடவடிக்கை இதெல்லாம் எடுத்தால் கூட டாஸ்மாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்குதுன்றது ஒரு வந்து இந்த சம்பவத்தில் நமக்கு தெரிய வருது. இப்போ அவர் ஒரு மனு கொடுக்க போனால் சொல்லி என்ன காரணம் சார்? அவரு இதில் வந்து எதாவது அடிக்ட் ஆகிருப்பாரு. அது அவரும் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், நான் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மது அருந்துறது தான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது அந்த பாதிப்பை நானும் உணர்ந்தவன்ற அந்த அடிப்படையில் நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. கெட்ட நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. வந்த வழி ஒன்றா சரியில்லாமல் இருக்கலாம், முறை இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் ஒரு முதல்வரை சந்திக்கிறதுன்றது வந்து ரொம்ப கடினமாக தானே இருக்குது. ஆரம்பத்தில் வந்து ஆட்சிக்கு வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதாக வந்து முதல்வரை சந்திக்க முடியாது. இப்போ வந்து முதல்வரை சந்திக்கிறதுன்றது வந்து கஷ்டமான காரியமாக தான் இருக்குது இல்லையா? ஒரு தனியார் நம்பர்லாம் கொடுத்த காலம்லாம் இருந்து முதல்வர் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த இது இப்போ இல்லை. அந்த பார்வை எளிதாக வந்து முதலமைச்சரை சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இந்த இளைஞர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது சொல்ல டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது டாஸ்மாக் கடையை மூடணுன்றது தான் இருக்குது. அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்காக நான் மனுவாக கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெரிய சதியெலாம் இருக்காது. ஆனால் இது வந்து இது மாதிரியான ஒரு சம்பவத்தில் வேறு யாராவது கூட இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பாதிப்பு ஏற்படுத்துறது கூட வந்திருந்தால் யாராவது வந்து ஒரு தீவிரவாத நடவடிக்கைகள், ஏன்னா இப்போ வந்து முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு போதை மாநிலம்ன்ற அந்த பேரில் வந்து இப்போ இப்போ நேற்று கூட ஒரு மீடியாவில் பேசும்போது நான் சொன்னேன், ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்கிட்ட. இது வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கஞ்சா, இந்த மாதிரி வந்து கொக்கைன், இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், ஒரு நடிகை போகிற போக்கில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, ஆதாரம் இல்லை, உண்மை இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லக்கூடியது ஆதாரம் இல்லை. ஒரு மனசிதைவு ஆன மாதிரி ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதையே மையப்படுத்தி கேட்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது கஞ்சா, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜாபர் ஷெரீஃபுக்கு கைது பண்ண பிறகு போதை, இப்போ கொக்கைன் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ முழுக்க போதையை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது எதோட நோக்கம் என்ன? ஒரு ஒரு பெரிய கோடுனா அது பக்கத்தில் மிகப்பெரிய கோடு போட்டால் இந்த சின்ன கோடு வந்து இது வந்து சின்ன கோடு ஆகிடும். இப்போ டாஸ்மாக்ன்றது ஒரு கோடு, அது பக்கத்தில் பெரிய கோடு போட்டோம்னாக்கா இந்த பிரச்சனை மூடி மறைக்கப்படுன்றதுக்காக பேசுகிறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேசக்கூடாது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் பற்றி பேசணும், ஜாபர் ஷெரீஃப் வந்து கடத்திய போதைப் பொருளை பற்றி பேசணும், கஞ்சாவை பற்றி பேசணும். அப்படி ஆயிடுது இல்லை? அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்களா? உண்மையிலே கொக்கைன் இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகை சொன்னது குற்றச்சாட்டுலாம் உண்மைதானா? இப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்படியான பேசுகிறது வந்து கேட்டால் ஒரு புழக்கத்தில் வந்து போதை வஸ்துக்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புழக்கத்தில் வர மாதிரி இருக்குது. ஒரு போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறுதா? உண்மை நிலை என்ன? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறிக்கை வாயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து தெரிவிக்கணுன்ற நான். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் பார்க்குறேன். காவல்துறை அதிகாரிகள் வந்து இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. எப்படி வந்து வந்து தற்கொலைக்கு என்ன காரணம்ன்றதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் காரணமானு அதையும் நம்ம செய்யும்போது இன்னொரு பக்கம் வந்து போதையில் அடிமையாக சாகிறவங்களும் இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து காவலரில் நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு வந்து ஆன்லைன் ரம்மியில் சாகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தற்கொலைக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தா அந்த காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இது வந்து காவலருக்கு. அதே சமயத்தில் இந்த போதையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரணங்கள் ஏற்படும் சாதாரண மக்களுக்கு, டாஸ்மாக் உட்பட. அப்போ வந்து டாஸ்மாகில் இறக்கக்கூடியவங்க எவ்வளவு, வந்து கஞ்சாவில் இறந்து போகிறவங்க எவ்வளவு, அதுக்கப்புறம் போதை வஸ்துக்களை இறந்து போகிறவங்க எவ்வளவு, கொக்கைன் போன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் இறந்து போகிறவங்க, இப்படி ஒரு கணக்கெடுப்பே நம்ம செய்யணுன்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்குது. இப்போது மதுவிலக்குத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறை இருக்கிறதுனால என்ன பயன்? நீங்கள் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறேன்னு சொல்லலாம், சரிங்களா? கள்ளச்சாராயன்றதை விட்டுருங்க, சரி, கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அது ஒட்டுமொத்த அந்த இலாகாவும் நீங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கிறன்ற அந்த ஒரு பார்வை இல்லாமல் இப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்குறேன் நான். இந்த மாதிரி போதை வஸ்துக்கள், கஞ்சா எப்படி வந்து பிடிபடுது? சவுக்கு சங்கர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணாங்க, கிலோ கணக்கிலலாம் சொல்லும்போது இது எப்படின்னு கேட்குறேன் நான். உண்மையிலே இருக்குதா இல்லை வந்து டாஸ்மாக்ன்ற ஒரு பிரச்சனையை வந்து மறைக்கணும் அல்லது மறக்கணும் மக்கள், அப்போ பெரிய பிரச்சனை எடுக்கலாமா? இப்போ சமீபத்தில் அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு வகையான ஒடுக்குமுறை தானேன்ற நான். இந்த போதையின் மூலமாக, டாஸ்மாக் கடையின் மூலமாக விற்கப்படக்கூடிய அந்த போதையின் மூலமாக, மதுவின் மூலமாக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுகளை வந்து மழுங்கடிக்க செய்யுது. நீதி அரசுக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அரசு எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரசு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த இளைஞர்களை, இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் ரத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்மாக் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கி வைக்கணுன்றது தான் ஆயிடுது. அப்படி தான் ஆயிடுது. அதனுடைய உச்சமாக தான் இன்றைக்கி ஒரு இளைஞர் வந்து முதலமைச்சர் வீட்லேயே போயிட்டு மனு கொடுக்குற அளவுக்கு ஆயிருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. அவன் போதைக்கு அந்த இளைஞர் வந்து அடிமையானவனா கூட இருக்கட்டும். ஆனால் முதலமைச்சர் வீட்டுக்கே வந்து பாதுகாப்பு தடைகள் அத்தனையும் தாண்டிட்டு போயிட்டு வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறான்னா, அப்போ இந்த டாஸ்மாகில் வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது? அரசு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போதுன்னு ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக கூட பார்க்கலாமே நம்ம. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு கட்டணம் கட்டினா முதலமைச்சருக்கு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்போ இது முதல்ல நம்ம பேசி ஆகணும். முதலமைச்சர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி ஒருத்தன் போய் இப்படி வந்து ஒரு மனு கொடுக்க போகிறேன்னா நாளைக்கு அவரோடு அதே மாதிரி யார் வேணாலும் போகலாமே. போலீஸ் வாகனமாக கூட நீங்கள் தணிக்கை பண்ணலாமே. அங்கே இருக்க வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய போலீஸ்கார அதிகாரிகள் தானே. புதுசாக ஒரு பையன் போகிறேன்னா தெரிஞ்சுக்கலாமே. போலீஸ் வாகனம் இருந்தாலே விட்டுற முடியாது இல்லை. போலீஸ் வாகனம் இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அந்த அமைப்பு உடல் தோட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் போலீஸ். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடுன்றது வந்து ஒத்துக்கணும்ல. அலட்சிய போக்கு. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நீங்கள் மாற்றலாம் சார், மாற்றிட்டு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துட்ட பிறகு மறுபடியும் கொண்டு வர முடியுமா? முதலமைச்சர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர் தானே. முதலமைச்சர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர். அப்போ அவருக்கான பாதுகாப்புலேயே நீங்கள் குறைனா மற்ற மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். அதனால் இது வந்து இந்த சம்பவம் எதை காட்டுதுன்னா ரெண்டு விஷயத்தை காட்டுது ஹரி. ஒன்று, பாதுகாப்பு விஷயத்தில் இவங்க அலட்சியமாக இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்குற விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அலட்சியமாக இருக்குன்ற ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாகோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது? டாஸ்மாக் விஷயத்தில் வந்து அரசு நடவடிக்கை வந்து நடவடிக்கையே இல்லை, மெத்தனம்லாம் இல்லை, நடவடிக்கையே இல்லை. என்னதான் நீங்கள் 500 கடையை மூடினால் கூட மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் மூடாமல் இது ஒரு மிகப்பெரிய வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது டாஸ்மாக்ன்றது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏதோ இது அரசுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, மக்களுக்கான பிரச்சனை தான் இது. இந்த அரசு மூடாமல் போயிடலாம், இன்னொரு அரசு கூட நாளைக்கு எடப்பாடி அரசு கூட மறுபடியும் இதை நடத்துவாங்க. ஆனால் டாஸ்மாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு மக்கள் பிரச்சனைன்றது தான் பார்வை. முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையே இயங்குது. அவங்களே இவருக்கு அலட்சியமாக இருக்கிற என்ன அதுதான் சார். இது வந்து மிகப்பெரிய தோல்வி. இது இந்த அரசுக்கே தோல்வி. இது இல்லை சரியா முதலமைச்சர். ஆமாம், பாதுகாப்பு இல்லை தானே முதல்ல இவங்க காவல்துறை. ஆமாம், அலட்சியமாக இருந்திருக்காங்க சார். இப்போ இவங்க அதிகபட்சம் கேட்டால் அந்த போலீஸ் அதிகாரி இருக்கிறவங்களோட சஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன அது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடவடிக்கையை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்வி எழுதில்லை. இங்கே முதலமைச்சருக்கு மட்டுமே இந்த நிலைமைன்னு சொன்னால் மற்ற அமைச்சர்களுக்கோ மற்ற சாதாரண மக்களுக்கு எப்படியான பாதுகாப்பை இவங்க தருவாங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட காகிதம் பொறுக்கிங்க கூட பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கூட அந்த அளவுக்கு இப்போது 30 வருஷம் 35 வருஷம் இதில் இருக்கிறோம். ப்ரெஸ்ஸுன்னு நம்ம ஒட்டுறது கூட சில நேரங்களில் நமக்கு ஒரு எதுக்காக இருக்கணும்னாக்கா பார்க்கிங் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஒட்டுறோம். நம்ம எதுவும் வந்து பாதுகாப்பு வளையத்தை உடச்சிட்டு போகிறது நம்ம இல்லை. ஆனால் ஒட்டக்கூடாதுன்னா எல்லோரும் ஒட்டக்கூடாது தான், அது நம்ம ஏற்றுக்கிறோம். ஒரு பொது கருத்தை இன்றைக்கி கூட சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணோம், நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அது வேறு. அது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு இந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து தான் தேரணும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து யாரும் வந்து வயலேஷன் பண்ண போகிறதில்ல. ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால்
இப்போது நான் சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் ரிமூவ் பண்ணுறீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் கூட ரிமூவ் பண்ணுறாங்க, வழக்கறிஞர் ரிமூவ் பண்ணுறீங்க, எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலியை கண்டுபிடிக்கணும். இப்போ எந்திரன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வசீகரனை வந்து வேடத்தில் இருப்பார், இவர் சிட்டியோட வேடத்தில் இருப்பார். அதை வந்து கண்டுபிடிப்பார், சிட்டி கண்டுபிடிப்பார். இந்த இந்த ஆடு மாதிரி கணச்சிட்டே இருப்பார் இல்லையா, கண்டுபிடிப்பார். புரியுங்க சொல்கிறேன்? அப்படி தானே கண்டுபிடிக்கணும். போலிகள் இருக்குது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தணிக்கை செய்யும்போது எல்லாரும் எடுத்துருங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸை கூட எடுக்கலாம், நீங்கள் வழக்கறிஞர் கூட எடுக்கிறீங்க. ஒரு மருத்துவர்ன்றது வந்து வந்து பார்த்தா ஒரு அறியப்பட்ட ஒன்று தானே, அனுமதிக்கப்பட்ட காலமாக. நான் சொல்கிறேன், இப்போ தான் ப்ரெஸ்ஸு, அப்புறம் தலைமைச் செயலகம், கார்ப்பரேஷன், இப்படிலாம் கூட நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டிக்கர் வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வந்து தவறுகள் நடக்கலாம், தணிக்கை செய்திருக்காரு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இதில் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிழை, யார் தவறான நபர், அதை தான் நீங்கள் கண்டுபிடிங்க. ப்ரைவேட் வெஹிக்கிளில் நீங்கள் எதுவுமே ஒட்டக்கூடாதுங்க. கரெக்ட், யாரும் மீறவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கட்சி கொடிகள் இருந்தாலும் கூட அது நீக்கணும். திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு வந்து திமுக அரசுனும் போது அந்த திமுகவுடைய கொடிகள் இருந்தால் கூட அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். அதுவும் தப்பு நடக்கலாம்ல. அங்கே வந்து காவல்துறை தணிக்கை செய்யும்போது அங்கே கட்சி கொடி போட்டு ஒரு வண்டி வருது, கட்சி கொடியே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு வருது, அந்த காரை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? இல்லை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடி, அதையும் ரிமூவ் பண்ணணும்ல? கரெக்டு தானே? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிக்கல் தான். ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறான், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கூட ப்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறான். இதுதான் உண்மை. கரெக்டு தானே நான் சொல்கிறது? பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு அச்சகம் நடத்துகிறான்ல, அவனும் ப்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறான். சரிங்களா? சொல்கிறேன் நான். ஆமாம் ப்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறான். அவன் ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? மீடியாவில் இருக்கிறாங்களே அவன் மீடியான்னு போட்டுக்கிறான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரொம்ப இதுன்னு கேட்டிங்கன்னா அட்வொகேட்டு தான். அட்வொகேட் உண்மையிலேயே அட்வொகேட்டா, எந்த கோர்ட்டில் அப்பியர் ஆகிறாங்கன்னு தெரியாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி, அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற நிறைய இருக்கிறது வந்து மாசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்லாம் ரொம்ப ரேரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுக்கு ஐடி காட்டினா, இப்போ நம்மளாம் காட்டினா ஐடி கார்டு கட்டுவோம்ல, இப்போ அப்படின்னா நம்மளை ரிமூவ் பண்ண சொல்லணும். ஐடி கார்டு காமிச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க. ரைட், ரிமூவ் பண்ணி ரைட், கரெக்ட் தான். அது ஒபே பண்ணணும், நல்ல விஷயம் தானே, எடுக்கணும், எல்லோரும் எடுத்தோம். நீங்கள் வந்து ஏன்னா அந்த பற்றில கும்பலில் இருக்கும்போது போலி யாருன்னு நிஜம் யாருன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு காமிச்சிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. எல்லோரும் எடுத்துடணும். எல்லோரும் எடுத்துடும். ரைட். அப்போது நீங்கள் அட்வொகேட் எடுக்க சொல்கிறீங்க, ப்ரெஸ்ஸு எடுக்க சொல்கிறீங்க, டாக்டரே எடுக்க சொல்கிறீங்க, எல்லோரும் எடுக்க சொல்கிறீங்கல்ல. அப்போ பொலிட்டீஷியன் வந்தால் மட்டும் அந்த கருப்பு சிவப்பு வெள்ளை மற்றும் பல கட்சிகள், அதை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? ஸ்டிக்கரு அதே நீங்கள் எடுத்துடணும் சார். நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வர இந்த போதை கலாச்சாரங்கள்லாம் திமுக அரசுக்கு ஏதாவது பின்னாடி வருங்காலங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சார், பெரிய தலைவலி ஆகும் திமுக அரசுக்கு. இப்போ பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா தினம் விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு. இப்போ அங்கேருந்து இங்கேருந்து இருந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண வந்து கள்ளச்சாராயத்துக்கிட்ட இருந்து அப்படியே டாஸ்மாக் ஆகி, அப்படியே டாஸ்மாக் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா இப்போ கஞ்சா பெரிய ஐட்டமாக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் வந்து இந்த கொக்கைன்லாம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தையே இல்லை. இன்றைக்கி வந்து நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொக்கைன்னா என்னன்னு சொல்லிட்டு போய் தேடுறான், கூகுளில் போய் சர்ச் பண்ணுறான். பாருங்கள், போய் தேடி அது என்ன இது வெள்ளி டம்ளரில் வச்சு கொண்டு வந்தாங்களாமே அப்படி ஒரு நடிகை சொன்ன உடனே அதை ஃபுல்லாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபுல்லாக ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வீரலட்சுமியே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பேசியிருக்காங்க, அவங்க எந்த நடிகர்லாம் சொன்னாங்களாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய், த்ரிஷா, தனுஷ், இவங்களும் சொல்கிறாங்க. கமல்ஹாசனை விட்டாங்க. ஏன்? அவங்க திராவிட கட்சி. இப்போ புரியுதுங்களா? ஏன்னா மக்கள் நீதி மைய தலைவர் வந்து திமுகவோட ஐக்கியமாக இருக்கிறாரு. அவங்க வந்து கேட்டா அதுதான் சார், இவங்க ஒரு கூலி படம் தானே சார். வீரலட்சுமி என்ன சார் வீரலட்சுமி? நீங்கள் தான் சார் வீரலட்சுமி சொல்லிட்டுருக்கீங்க, அது வசூல் லட்சுமி. புரியுதுங்களா? சும்மா இப்போ புரியுதுங்களா? அது ஒரு காலத்தில் இருந்துது சார் அந்த வீரம்லாம். இப்போ எல்லாம் வசூலாகிடுச்சு. இப்போ புரியுதுங்களா வசூலோட தன்மை என்னான்ட்டு? இந்த இடத்துல நீங்கள் நியாயவாதியானா என்ன சொன்ன, வீரலட்சுமி நியாயவாதியா என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நடிகை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த நடிகையே வந்து ஒரு மனசிதைவில் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ சொன்னாங்க, அதை கடந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இன்னும் கொஞ்சம் விளம்பரம் தான் ஆகிட்டு இருக்குது. இந்த போதைன்ற ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த ரூபத்தில் இருந்தாலும், டாஸ்மாக் ரூபத்தில் இருந்தாலும், அது ஜாபர் சர்பி எடுத்துகிட்டு போகிற அந்த ஊட்டச்சத்து மாவில் இருந்தாலும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொக்கைன், இது மாதிரி இது கஞ்சா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் இது மாதிரியெல்லாம் பேசும்போது விளம்பரம் தான் ஆகிட்டு இருக்குது மக்கள் மத்தியில். இப்போ இது என்ன ஆகுன்னு கேட்டால், இப்போ வீரலட்சுமி எடுத்துன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும். யார் மேலே எடுக்கணும்? விஜய், அவங்க சொல்லக்கூடிய ஆளுங்க பாருங்க, விஜய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ், த்ரிஷா, இவங்கெல்லாம் அவங்க சொல்லிட்டா அப்படியே உண்மையாயிடுமா? அப்படியே நடவடிக்கைனா போலீஸ் அந்த வேலையை செய்வாங்க சார்.
போலீஸுக்கு வீரலட்சுமி சொல்லி இப்போ பாருங்க நிலைமை எப்படி ஆச்சு பாருங்க. வீரலட்சுமி சொல்லி சவுக்கு மேலே ஒரு அடிஷனல் சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது ஏற்கனவே வந்து திட்டமிட்டு நடவடிக்கை. காக்கா உட்கார பணம் வந்தா கதை என்ன? காவல்துறை என்னை கேட்டால் திமுக அரசை காட்டிலும் அரசு உத்தரவை காட்டிலும் காவல்துறை தன்னிச்சை காவல்துறையே காயப்பட்டிருக்கு. காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இந்த ரவுடி தான்ற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, உள்ளே பூந்து என்ன செய்யணும்னா நான் சொன்னதுனால தான் இந்த வழக்கு போட்டாங்கன்னெலாம் கிடையாது. அப்படி தான் காவல்துறையில் அறிக்கை விட்டுருக்காங்களா? வீரலட்சுமி சொன்னாங்க அதனால் நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. அவங்க எப்படி தான் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. வேணா ஒரு சப்போர்ட்டுக்கு வேணா ஒரு பெட்டிஷன் வேணா வாங்கிக்கலாம். இவங்க கொடுத்த பெட்டிஷன் வேணா சேர்த்துக்கலாம். அதில் இவங்க நானும் இருக்கிறேன்றதை காட்டுறதுக்காக எனக்கு கேட்டேன். இப்போ அடிஷனலாக வந்து கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அப்படியே அதில் வந்து முகாந்திரம் இருந்துச்சுன்னா அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இவங்க சொல்லி தான் இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா வீரலட்சுமி சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையே செயல்படுற போல ஆயிடுச்சு. காவல்துறைன்னு உள்துறை அமைச்சர் ஒருத்தர் உள்துறையை கவனிக்கிற வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ என்ன கேட்டால் வந்து வீரலட்சுமி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு இந்த ஆட்சி நிர்வாகம் போயிட்டுருக்கு. அதாவது திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டால் போய் கவக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது யாருமே. நான் வீரலட்சுமி மட்டும் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் அச்சமோ பயமோ ஒன்று கிடையாது. ஏதோ வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படுறதுன்றது வேறு. ஆனால் அதே சமயத்தில் கேட்டால் ஒரு என்ன சொன்னால் ஒரு கையை காட்டினா போயிட்டு அடிக்கிற வந்து அந்த கூலிக்கு மாற அடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கூலி ஆள் மாதிரி தான் செயல்படாது. வீரலட்சுமிக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருந்துச்சு? விஜயலட்சுமிக்கு பக்கம் போய் நின்றுட்டு சீமானை தாக்குற வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுற வரைக்கும் தான் அந்த அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே விஜயலட்சுமி என்னெல்லாம் பேசுனாங்க? சமீபத்தில் கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுனாங்க. இதே வீரலட்சுமி என்ன பண்ணாங்க? கஸ்தூரி கழுவி ஊற்றுனாங்க. வேறு யாரும் ஊற்றிருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண பெண்கள் கழுவி ஊற்றினா பரவாயில்ல, கஸ்தூரியே கழுவி ஊற்றுற அளவுக்கு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் நோண்டிக்கிட்டு ஒரு ஆட்சிக்கு நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேச வைக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட இதே கதையாக இருக்குது. ஹரி, நானும் பார்த்துட்டேன். இந்த போதை இந்த ஜாபர் ஷெரீப் கைதுக்கு பிறகு இந்த கஞ்சா இப்போ கொக்கைன் வரைக்கும் பேசுகிறாங்க மக்கள், சாதாரண மக்கள். அது நல்லதில்லை இந்த அரசுக்கு. அவ்வளோதான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.